Good evening, children. Good evening, Miss. Right, Good good evening, Miss. evening. Good evening, Miss. Good Good evening, evening. teacher. How are you all? I am great, Miss. I am fine, Miss. Good. I'm fine. Good. Okay. Last class நாங்க என்ன பார்த்தோம்? Last class என்ன பார்த்தோம்? எல்லாரும் copy அனுப்பினீங்க. ஹண்ட்ரோசம் மட்டும்தான் மிஸ் copy அனுப்பிதான். ஹண்ட்ரோசம் சிந்தனை. Right? மிச்சாக்கள் என்ன செய்றீங்க? கணனி பயன்படுத்தப்படும் துறைகள். Used of computer, Miss. விளங்கல? Used of computer. Use of computer படிச்சோம். Right? அது notes எழுதிட்டோமா? No, Miss. No, Miss. Use of computer. ரைட் அப்ப நாங்க இன்னைக்கு யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நோட்ஸ் எழுதிக்கொள்ளும் விளங்கப்படுத்திட்டேன் என்ன பிள்ளைகள் Yes, விளங்கப்படுத்திட்டு Miss. எஸ் ரைட் ஓகே நாங்க ஒருக்கா நோட்ஸ் எழுதிக்கொள்வோமா இன்னைக்கு ரைட் புட் த ஹெட்டிங் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க தமிழ் பிள்ளைகளுக்கு வெயிட் பண்ணுங்க பாருங்க தமிழ் மீடியம் பிள்ளைகள் வெயிட் பண்ணுங்க யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ரைட் இன்னைக்கு ஒரு ஷார்ட் கிளாஸ் தான் பிள்ளைகள் மிஸ் எடுப்பேன் வார கிளாஸ் டைமுக்கு எடுக்க பாக்குறேன் சரியா Okay. ரைட் உங்களுக்கு அடுத்த பாடம் என்ன பிள்ளைகள் மிஸ்ட ஐசிடி முடிஞ்சதும் என்ன பாடம் உங்களுக்கு இன்றைக்கு எதுவும் பாடம் இல்லை, மிஸ். கண்டிப்பா ஒண்ணும் இல்ல ரைட் மிஸ்ஸுக்கு பாடமே இல்லாட்டி எடுக்கலாமே மிஸ்ஸுக்கு தொடர்ந்து பாடம் That's Miss. மேத்ஸா ஹரிஷுக்கு மேத்ஸா இங்கிலீஷ் மீடியம் ஹரிஷ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் English medium. இங்கிலீஷ் மீடியம் ரைட் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இது 1 by 1 நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா in a hospital in office in bank at shopping mall at railway station at home அது 1 by 1 நம்பர் பண்ணி எழுதிக் கொள்ளுங்க சரியா தமிழ் பிள்ளைகளுக்கு கணனி பயன்படுத்தப்படும் துறைகள் என்று போடலாமா மிஸ்? எஸ் 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 அதான் பாக்குறேன் உங்களோட புக் இருக்கா பாக்குறேன்னா தமிழ் மீடியம் புக் கணனி முறைமைகள் பயன்படுத்தப்படும் துறைகள் ரைட் அப்படி போடுறீங்களா கணனி முறைமைகள் பயன்படுத்தப்படும் துறைகள் ஓகே அது எப்படி எழுதுவீங்க அது என்னென்ன இருக்கு வைத்தியசாலை மேல என்ன இருக்கு பாடசாலை வைத்தியசாலை அலுவலகம் வங்கி விலங்கில
ஒன் பை ஒன் சொல்றீங்களா பிள்ளைகள்? ஷாப்பிங் மால் எப்படி சொல்லலாம் தமிழ்ல? பல்பொருள் அங்காடி. விலங்குல பல்பொருள் அங்காடி. பல்பொருள் அங்காடி. வெரி குட் அப்பா. மிஸ்ஸுக்கு தமிழ் தெரியாது. பல்பொருள் அங்காடி, ரயில்வே ஸ்டேஷன், புகையிரத நிலையம், வீடு, அனிமேஷன் டிசைன். என்ன தமிழ்ல சொல்லலாம்? அனிமேஷன் டிசைன் சொல்லி சொன்னா எப்படி சொல்லலாம்? வடிவமைப்பு. எஸ், வடிவமைப்புகள். வடிவமைப்புகள். சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க ஒரு இடத்தை பற்றி எழுத போறோம். இன் ஸ்கூல். முதலாவது பெரிய ஒரு ஹெட்டிங், பிக் ஹெட்டிங்கா போடுங்க. ஸ்கூல், பாடசாலை. ரைட், பாடசாலை. இதுலயே இருக்கிற பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன். சரியா? பாடசாலை என்று போட்டுட்டு முதலாவது பாயிண்ட், டீச்சர்ஸ் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் வைல் டீச்சிங். தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லுறேன், ஆசிரியர்கள் கற்பித்தலின் போது கணனியை பயன்படுத்துவர். ஆசிரியர்கள் கற்பித்தலின் போது கணனியை பயன்படுத்துவர். முதலாவது பாயிண்ட்ஸ். ஸ்கூல்ன்றதுக்கு கீழே முதலாவது பாயிண்ட்ஸ். ரைட்? ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்ஸ் தமிழ்ல சொல்லுறேன். இத வந்து இந்த வேர்டுகளை வந்து இங்கிலீஷ்ல எழுதுங்க பிள்ளைகள். டைம் டேபிள், ரிப்போர்ட் கார்ட்ஸ், ஷெட்யூல்ஸ் என்பவற்றை உருவாக்க கணனி பயன்படும். டைம் டேபிள், ரிப்போர்ட் கார்ட், ஷெட்யூல்ஸ் இதுகளை நீங்க இங்கிலீஷ்ல எழுதுங்க, பிரச்சனையே இல்ல. என்பவற்றை உருவாக்குவதற்கு அல்லது தயாரிப்பதற்கு கணனி பயன்படும். இங்கிலீஷ் பிள்ளைகள் இப்படியே பார்த்து எழுதுங்க. டைம் டேபிள், ரிப்போர்ட் கார்ட், ஷெட்யூல்ஸ் and circulars are prepared. டைம் டேபிள், ரிப்போர்ட் கார்ட், ஷெட்யூல்ஸ் என்பவை தயாரிப்பதற்கு கணனி பயன்படுத்தப்படும். ரைட்டா? ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ் போவோம் பிள்ளைகள். அடுத்த அடுத்த பாயிண்ட்ஸ். ரைட்.
children learn to draw and color picture on computer. Right. English பிள்ளைகள் பார்த்து எழுதி கொள்ளலாம். தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்றேன். மூன்றாவது பாயிண்ட், மாணவர்கள் படங்களை வரைவதற்கு அவற்றை நிறம் தீட்டுவதற்கும் கணனியை பயன்படுத்துகின்றனர். மாணவர்கள் படங்களை வரைவதற்கும் வர்ணம் தீட்டுவதற்கும் கணனி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், computers are used in a library to keep record. கணனிகள் நூலக சாலையில், நூல் நிலையத்தில், அதாவது கணனிகள் நூல் நிலையத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. நூலகத்தில் சாரி, கணனிகள் நூலக பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. மிஸ். Right, good, Harish. அடுத்தது செகண்ட் பிளேஸ், ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலை. ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலை, ஹாஸ்பிட்டல். First point, முதலாவது point, computers can be used to perform operations. So you can use the word operation. தமிழ் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லலாம் ஆபரேஷன்? அறுவை சிகிச்சை மிஸ். வெரி குட், thank you. அறுவை சிகிச்சையின் போது கணனி பயன்படுத்தப்படுகிறது. சத்திர சிகிச்சை, அறுவை சிகிச்சை. ரைட். அடுத்து இரண்டாவது பாயிண்ட்ஸுக்கு தமிழ் பிள்ளைகள் எழுதலாம், கண் பரிசோதனை செய்வதற்கும் கணனி பயன்படுத்தப்படுகிறது. கண் பரிசோதனை செய்வதற்கும் கணனி பயன்படுத்தப்படுகிறது. Computers can be used for eye testing. சரி மிஸ், எழுதிட்டேன். Right, good. Okay, shall we go to the next point? Okay, next one. Computers can be used to diagnose patients' illness. அதாவது ஓகே, வியாதியஸ்தர் எப்படி சொல்றது, நோயாளிகளின் நோயினை கண்டறிவதற்கு கணனி பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாயிண்ட், டயக்னோசிஸ் பேஷண்ட்ஸ் இல்னஸ். அடுத்தது, நோயாளிகளின் நோய்களை கண்டறிவதற்கு கணனி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பாயிண்ட்ஸ், computer can be used to keep a record of all patients and the medical report. இது தமிழ்ல எப்படி போடலாம்னு சொன்னா, அனைத்து நோயாளிகளின் விவரங்களையும் சேமிப்பதற்கு கணனி பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து நோயாளிகளின் நோய்களையும் சேமிப்பதற்கு கணனி பயன்படுத்தப்படுகிறது.
பிள்ளைகள் நெக்ஸ்ட் பாயிண்ட் போமா? எழுதி Yes, முடிச்சிட்டீங்களா? miss. ரைட். Yes, ஓகே. miss. ஓகே. அடுத்த பிளேஸ் ஆபீஸ். அலுவலகம். ஆபீஸ். அலுவலகம். அலுவலகத்துல அலுவலகத்தில் டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ், மிஸ் எஸ், அந்த ஹாஸ்பிட்டல்ல நோட்ஸ் எழுதல மிஸ் கரண்ட் கட் ஆயிட்டால ஜூம் லீவ் ஆயிட்டு மிஸ் ரைட். கடைசி பாயிண்டா எது ஓ எழுதுறீங்க? எஸ் அந்த ரெண்டாவது பாயிண்ட் மிஸ் ரைட். பிளேயர் 1 minute. ஓகே ஹான்ஸ் ரோசன். Yes, miss. ஹான்ஸ் ரோசன் எழுதி முடிச்சிட்டீங்களா? ரைட். அவங்களை காணல் போல அலுவலகம். அலுவலகம் பிள்ளையர் அலுவலகத்துல